ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. 1191வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி. தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி. தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி. கனி என்றால் பழம் நமக்கு தெரியும். எல்லா பழங்களிலும் உள்ளே விதை இருக்கும். விதையே இல்லாமல் ஒரு பழம் இருந்தால் அதை எல்லோரும் விரும்புவார்கள். விதை இருந்தால் அந்த விதையை நீக்கிவிட்டு நாம் அந்த பழங்களை உண்ணுகின்றோம். விதையை நீக்கிவிட்டு அந்த விதை இருப்பதனாலே கொஞ்சம் சிக்கல். சாப்பிடுகின்ற பொழுது குழந்தைகளோ வயதானவர்களோ அல்லது இளைஞர்களோ சாப்பிடுகின்ற அந்த கொட்டை ஏதாவது செய்யும், நமக்கு இடையூறாக இருக்கும். சுவைக்கின்ற பொழுது தடங்கலாக இருக்கும். அது கொட்டையே இல்லாமல் இருந்தால் எந்த தடங்களும் இல்லை, அழகாக சாப்பிடலாம், அருமையாக அனுபவிக்கலாம், அந்த பழத்தை இன்பமாக உண்ணலாம். அது எதுவும் போய் பல்லிலே குத்தாது, நெஞ்சிலே அடைக்காது, பல்லை உடைக்காது. கொட்டைகள் ஏதாவது இந்த பல்லு உடைந்து விடும், அல்லது நாக்கை கடித்து கொள்வோம், அல்லது தொண்டையிலே சிக்கிக்கொள்ளும், பல துன்பங்கள் வரும். அந்த பழத்திலே கொட்டையே இல்லாமல் இருந்தால் மிக அருமையான கனி. அப்படிப்பட்ட கனியை உண்ணுகின்ற பொழுதே நமக்கு மிக்க மகிழ்ச்சி. எந்த இடைஞ்சலும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லை. தொண்டையில் அடைத்துக் கொள்வதில்லை, பல்லிலே பள்ளிப்பட்டு பல் உடைவதில்லை, நாக்கை கடித்துக் கொள்வதில்லை. போட்ட உடனே உள்ளே போய்விடும், வயிற்றுக்குள்ளே போய்விடும், தொண்டையிலே அடைத்து கொள்ளாது. அப்படிப்பட்ட பழம் கொட்டை இல்லாத பழம். அதற்கு திருவள்ளுவர் வைத்த பெயர் காழில் கனி. காழ் என்றால் காய், கொட்டை, விதை. காழில் கனி என்றால் விதையில்லாத பழம். அந்த பழத்தை சாப்பிடுகின்ற போது எல்லாருக்கும் இன்பம்தான். யாருக்கும் அப்படிப்பட்ட பழம் வேண்டாம் என்று யாராவது சொல்லுவார்களா? கொட்டை இருக்கிற பழத்தைத்தான் வாங்குவதற்கு அஞ்சுவார்கள். கொட்டையே இல்லாத பழம் என்றால் உடனே வாங்கி கொள்வார்கள். அது சாப்பிடுவதற்கு, எல்லோரும் சாப்பிடுவதற்கு வசதியாக இருக்கும். முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தால் எந்த பிரச்சனையும் வராது. முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தால் நல்லது. அவர்களுக்கு எந்த வாயில் எந்த சிக்கலும், தொண்டையில் அடைக்காது, பல்லுக்கு எந்த வித இடையூறும் வராது. ஆகையினாலே எப்படி கொட்டையில்லாத பழத்தை சாப்பிட்டால் இன்பமாக இருக்குமோ, எல்லோருக்கும் இன்பமாக இருக்குமோ, வசதியாக இருக்குமோ, அதை போல இருக்கும் உடல் உறவு. யாருக்கு இந்த உடல் உறவு இன்பமாக இருக்கும்? முழுதும் இன்பமாக இருக்கும். நான் விரும்புகின்ற பேரார்வம் மிக்க, என்னைப் போலவே பேரார்வம் மிக்க, என்னைப் போலவே பெரும் காதல் கொண்ட, என்னைப் போலவே மிகவும் விரும்புகின்ற ஒரு பெண் எனக்கு தலைவியாக வாய்த்து விட்டாள். அதே போல ஒரு பெண்ணுக்கு அவள் விரும்புகின்ற, அவளைப் போலவே ஆர்வம் உள்ள, தன்னை மிகவும் விரும்புகின்ற, மிகவும் நேசிக்கின்ற, தன் அழகை வர்ணிக்கின்ற, தன்னை மிகவும் பிடித்திருக்கின்ற, தன்னுடைய பண்புகளையெல்லாம் போற்றி பாராட்டுகின்ற, தன்னுடைய அழகை பாராட்டுகின்ற, தன்மேல் அளவில்லாத காதல் கொண்டிருக்கின்ற ஒருவர் தலைவனாக வந்தால், அவர்கள் இருவரும் இணைகின்ற பொழுது, உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுது, விதையில்லாத பழத்தை உண்டால் எப்படி இருக்குமோ அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த இன்பம் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், மிக இன்பமாக, தடங்கள் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் அந்த இன்பத்தை அவ்வளவு மகிழ்ச்சியாக அனுபவிப்பார்கள். எந்த இடைஞ்சலும் இல்லை. கொட்டை இருந்தால்தான் ஒரு பழத்திலே அதை எடுத்து போட வேண்டும், அது பல்லிலே சிக்கிக்கொள்ளும், தொண்டையிலே அடைத்துக்கொள்ளும் என்றெல்லாம் இருக்கும். அதை கடித்து விட்டால் பல் உடைந்து விடும். அந்த கொட்டை கடித்து விட்டால் சுவை குன்றிவிடும். கொட்டையிலே வேறு விதமான சுவை இருக்கும், பழத்திலே வேறு விதமான சுவை. அதனாலே கொட்டை இல்லாமல் இருந்தால் எப்படி மகிழ்ச்சியாக எல்லோரும் இன்பமாக சாப்பிடுவார்களோ, அதை போல தன் மீது அவருக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, காதல் இருக்கிறதோ, அதை போல தனக்கும் அப்படி இருக்க வேண்டும், அவருக்கும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆர்வம், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு சிறப்பான காதல், அன்பான காதல்,
நிறைவான காதல், மாசுபடாத காதல். அப்படிப்பட்ட உணர்வு இருவருக்கும் இருந்தால், தலைவனுக்கும் தலைவனுக்கும் இருந்தால், ஒரே மாதிரியான பேரின்பத்தை கொடுக்கின்ற ஒரு காதல் உணர்வு அவர்களுக்கு இருந்தால், அந்த அவர்கள் இருவரும் ஏற்படுகின்ற கட்டி அணைக்கின்ற பொழுது அவர்கள் உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுது இன்பம், தாங்க முடியாத இன்பம், பேரின்பம் கிடைக்கும். இன்பத்திற்கு அளவே கிடையாது. இன்பம் இன்பம் இன்பம், சொர்க்கத்தில் இருப்பதைப் போல இன்பம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று திருவள்ளுவர் ஒரே மாதிரியான காதல் உணர்வு இருக்க வேண்டும் இருவருக்கும், சற்றும் குறையக்கூடாது. தலைவிக்கு எந்த அளவுக்கு காதல் இருக்கிறதோ அதே அளவுக்கு தலைவனுக்கும் காதல் இருக்க வேண்டும் அவள் மீது. அப்பொழுதுதான் அந்த உடலுறவு மிக இன்பமாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும், சொர்க்கத்தில் இருப்பதைப் போல் இருக்கும். இல்லை என்றால் ஒரு அதிகமாக கொட்டை இருக்கின்ற ஒரு பழத்தை சாப்பிடுகின்ற பொழுது எப்படி கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதோ அதை போல ஒருவரிடத்திலே அன்பு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கூட கொட்டை இருக்கின்ற பழத்தை சாப்பிடுகின்ற போது கொஞ்சம் அருவருப்பாக இருப்பதைப் போல, கொஞ்சம் இன்பம் குறைவதைப் போல அவருடைய உடல் உறவின் போது கொஞ்சம் மகிழ்ச்சி குறையும் என்று ஒரு நுட்பமான கருத்தை திருவள்ளுவர் பதிவு செய்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.